ஹலோ மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவரோட அப்டேட்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வேட்டையன் அதை பற்றி வந்து பேசியே ஆகணும். வேட்டையன் படத்தினால வந்து யாருக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னா விடாமுயற்சி படத்துக்கு, அதுக்கு தான் வந்து பிரச்சனை. வேட்டையன் எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் விடாமுயற்சியோட என்டையர் டீமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வேட்டையனோட ஒரு அஃபிஷியல் அப்டேட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ரீசெண்டாக வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஃபோட்டோ ஷூட் ஒன்று வந்து வந்திருந்தது. அமிதாப் பச்சன் சூப்பர் ஸ்டார் இவங்க ரெண்டு பேருமே சூப்பர் ஸ்டார் தான். பட் இந்த ஃப்ரேம் பார்க்கும்போதே வந்து கோட்டு ஷூட்லாம் போட்டு நம்ம தலைவரோட லுக்கே வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். கண்டிப்பாங்க. நம்ம தலைவர் வந்து சூட்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த ஓ கிக்கு ஏறுது அந்த பாட்டில் வந்து பார்த்துறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த சூட்லாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம வந்து படத்தில் வந்து பார்த்ததில் சின்ன சின்ன சீக்வன்ஸ்க்கு தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த அமிதாப் பச்சனோட வந்து நம்ம அந்த ஒரு இது போஸ்டர் பார்க்கும்போது வந்து வேற லெவலில் இருக்குங்க. நிச்சயமாக. ஸோ இப்போ இந்த வேட்டையன் இதில் வந்து சமீபத்தில் ஒரு சாங்கே வந்து லீக் ஆகிடுச்சு. அது வந்து லீக் பண்ணது வந்து விஜயோட ஃபேன்ஸு அப்படின்னு சொல்லி ட்விட்டர்லலாம் ஒரு பெரிய ஒரு புரட்சியே வந்து போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதில் என்ன ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவரும் நம்ம தலைவரும் வந்து வேட்டி சட்டை போட்டுட்டு அதில் வந்து ஒரு கேமியோ பண்ணுறாங்க. ஸோ அது வந்து தலைவரோட இன்ட்ரோ சாங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சமீபத்தில் அதை வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து நெட்டில் அதை வீடியோவாக எடுத்து போட்டுட்டாங்க. ப்ளஸ் அந்த சாங்கும் வந்து வெளியில் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு தகவலும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. கண்டிப்பாங்க. மாமா மருமகம் வந்து ஒரு டான்ஸ் ஆடுறது வந்து கொடுத்து வச்சது தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேஷ்டி சட்டை போட்டு நம்ம அனிருத்துக்கு வந்து தலைவருக்கு எப்பவுமே செட் ஆயிடும். நம்ம அனிருத்துக்கு வந்து எப்படி தான் செட் ஆகுன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போங்க. நிச்சயமாக. ஸோ அதாவது ஞானவேல் அவர் வந்து ஜெய்பீம் நம்மளுக்கு அதுதான் ஞாபகம் வரும். அந்த மாதிரி ஒரு டேரக்டர் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு இயக்கும்போது நம்ம வந்து கண்டென்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். இதில் வந்து ஃபகத் ஃபாசில் இருக்காரு, ராணா இருக்காரு, அமிதாப் பச்சன் இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த ஒரு கேஸ்டிங்கை வச்சு ஒரு இன்ட்ரோ சாங் நம்ம தலைவருக்கு அது வந்து கொடுக்கறது அப்படிங்கும்போது இந்த படம் வந்து ஒருவேளை ஒரு கமர்ஷியல் படமாக தான் இருக்குமோ, நம்ம தலைவரோட படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீல்டில் தான் இந்த படமும் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ரசிகர் மத்தியில் வந்து இருக்குது. ப்ளஸ் லைக்கா அவங்க வந்து வேட்டையனை மட்டும்தான் இப்போதைக்கு அவங்க வந்து நம்பியிருக்காங்க. ஏன்னா அதில் வந்து ஃபுல் ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து அதில் பயங்கரமாக இருக்குது. ஆல்ரெடி ஜெயிலர் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்துட்டு தலைவருக்கு நடுவில் லால் சலாம் வந்து சரியாக போல ஒரு கேமியோ பண்ணி ஸோ அதை வந்து மீட்டெடுக்கிற ஒரு படமாக தான் வந்து இந்த வேட்டையன் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது தான். கண்டிப்பாங்க. இதான வேட்டையனோட அப்டேட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உக்கும், ஸோ அதாவது ஜெயிலர் பார்ட் 2 தான் வந்து எடுக்க போகிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நெல்சன் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஸ்கிரிப்டில் வந்து எழுதியிருக்குது. அது ஆல்சோ வந்து இது வந்து ஒரு சீக்வல். ஸோ அதுக்கடுத்து வந்து அந்த பேரனை வச்சு தான் வந்து அந்த படத்தெல்லாம் முடிப்பாங்க. லாஸ்ட்டாக வந்து அவர் சன்னை கொலை பண்ணி ஸோ அந்த பேரனை எப்படிலாம் காப்பாற்றுன்ற ஒரு சீக்வல் தான் இருக்குன்ற மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நிச்சயமாக. ஸோ ஆல்ரெடி சமீபத்தில் நெல்சன் அவர் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாரு. அதில் கவினை வந்து ஹீரோவை வச்சு படம் பண்ணுறாரு. அந்த ஒரு பிஸிலையும் வந்து அவர் அந்த ஹுக்கும் அதை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது வந்து இந்த கூலி அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டு ப்ளஸ் வந்து இப்போ சமீபத்தில் வந்தது இல்லையா, ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு தான் வந்து அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ இதிலே நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சன் பிக்சர்ஸ்க்கு தொடர்ந்து 2 படங்கள் வந்து கூலி ஹுக்கும் இது ரெண்டுமே வந்து தலைவர் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக சன் பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான வந்து அந்த பிஸ்னஸ் மோட்டிவில் தான் இருக்காங்க. அண்ட் சூப்பர் ஸ்டார் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜெயிலர் படத்துலேயே வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ப்ராஃபிட்டை பார்த்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஜெயிலர் படத்துக்கு அப்புறமே வந்து பார்த்தோம், அந்த ஹிட்டுக்கு அப்புறம் ஒரு கார் ப்ரெசென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு செக் கொடுக்குறதா இருக்கட்டும், கலாநிதி மாறன் தரப்புலேருந்து இந்த படத்தோட ஆர்டிஸ்ட் அந்த லீட் ஆர்டிஸ்ட்லாம் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த வரிசையில் தாங்க இது வருது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் வந்து வேறு பேர் வாங்கிட்டார் அந்த ஜெயிலருக்கு அப்புறம், ஒரு ட்ரெண்டிங் டைரக்டராக வந்து இருக்காரு. ஸோ அதையும் நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் எப்படி வந்து இது வருது. அண்ட் ஆல்சோ வந்து அந்த உக்கும் அந்த படத்தோட டைட்டிலே வந்து ஒரு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த உக்கும் பாட்டு தான் வந்து ஜெயிலரில் வந்து ஹிட் ஆச்சு. ஸோ அந்த உக்கும் அந்த டைட்டில் வச்சு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நிச்சயமாக. ஸோ இதுக்கப்புறமா வந்து கூலி அதை பற்றின எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. படத்தில் வந்து கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு பட்டாளமே இருக்குது. ஆல்ரெடி இது லோகேஷ் படம் அப்படின்னாலே கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அதில் நம்மளுக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, ரன்வீர் சிங் அவர் வந்து ஒரு வில்லனாகவும், சரத்குமார் அவர் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணுறதுக்கு வந்து இருக்காங்களாம். சத்யராஜ் அவரும் வந்து ஒரு மெயினான ஒரு வில்லனாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ருதி ஹாசன் அவங்க வந்து ஒரு ரோல் பண்ணுறதாகவும், படத்தில் ஃபீமேல் லீடாக வந்து ஈஸ்வரி ராவ் அவங்கள வந்து போட்டிருக்காங்க. ஆல்ரெடி காலால வந்து நம்ம தலைவரும் அவங்களும் வந்து பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் அவங்கள வந்து கமிட் பண்ணிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இன்னும் இதை தாண்டி வந்து சந்தீப் கிஷன் அவர் வந்து கேப்டன் மில்லர், மாநகரம் இதில் லோகேஷோட ஃப்ரெண்டு தான் அவர். ஸோ அவரும் இந்த படத்தில் வந்து கமிட் ஆயிருக்காரு. இதை தாண்டி வந்து நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் அவர் வந்து கூலியில் வந்து ஒரு கேமியோ பண்ணுறாரு அப்படிங்கிற தகவல் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து கூலி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஒரு கிளிம்ஸ் அதாவது வந்து ஒரு டீசர் கட்
கட் அந்த மாதிரி கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டாக வச்சு அந்த தங்கத்தை மட்டும் தான் வந்து கலராக காட்டினாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபர்லி வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஆல்சோ லோகேஷ் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் சொல்கிற மாதிரி தான், நம்ம விக்ரமுக்கும் சொன்ன மாதிரி தான், இந்த டீசரை வச்சு படத்தை வந்து இது பண்ணாதீங்க, அதுவும் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ படத்தோட ஸ்டோரி வேறு லெவலில் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கண்ட்ரிஸ், அதாவது நிறைய கண்ட்ரீஸில் வந்து இந்த படம் ஷூட்டிங் இருக்கிறதாகவும் நெக்ஸ்ட் 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் இந்த ஷூட்டிங்கில் தான் இருப்பார், இந்த ஸ்கெடியூலில் தான் இருக்க போகிறதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நிச்சயமாக. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஹார்பர் சம்மந்தப்பட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்பர் அப்படின்னாலே வந்து அப்ராட்ஸில் நிறைய ஹார்பர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் இந்த படம் வந்து இருக்க போகுது. இதுவும் வந்து ஒரு ஸ்மக்லிங் சம்மந்தப்பட்ட ஒரு படமாக இருக்க போகுது அப்படிங்கிற தகவலும் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து எல்சியூவா இல்லையா அப்படிங்கிறது லோகேஷ் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மாநகரமுக்கு அப்புறம் அவர் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் ஆஃப்டர் மாஸ்டர், அதை வந்து நம்ம சொல்லி ஆகணும். ஸோ மாஸ்டரில் நம்ம தளபதி கூட அவர் வந்து சேர்ந்து அந்த ஒரு வைப் வந்து அப்போ வந்து கிரியேட் பண்ணியிருந்தாரு. இப்போ முதல் முறையாக அவர் வந்து ரஜினிகாந்த் கூட வந்து சேர்றாரு அப்படிங்கும்போது இதுவும் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். கண்டிப்பாங்க. அந்த மியூசிக்கே வந்து நம்ம வந்து அந்த கூலி படத்தில் வந்து அந்த தீம் மியூசிக் பார்த்தீங்கன்னா அந்த டிஐஎஸ்கோ அது வந்து பழைய படத்துலேருந்து வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு லாயல்ட்டி இஷ்யூவும் வந்து போயிட்டுருக்கு ஆல்ரெடி கேஸில். இளையராஜா தரப்பில் வந்து இது வந்து அனிருத் வந்து என்கிட்ட கேட்காம போட்டுட்டாங்க. ஸோ வந்து இதுக்கான பர்மிஷன் ரைட்ஸோ வந்து எதுவுமே வாங்காத மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாயல்ட்டி இஷ்யூ கேஸும் போயிட்டுருக்கு. ஒன்று வந்து அந்த டீசரில் வந்து அந்த நீக்கிறோம், அப்படி இல்லைனா வந்து அதுக்கான லாயல்ட்டி பே பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்ப்பாங்க, பொறுத்து வந்து பார்ப்பாங்க. மேபி வந்து அது கரெக்டாக செட் ஆயிடுச்சு, அந்த டைட்டில் வரதுக்கு அந்த டிஐஎஸ்க்கு வரதுக்கும் வந்து வேறு லெவலில் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருக்கோம். ஸோ முன்னாடி படத்தை ஒரு ரெஃபரன்ஸை வச்சு தான், அந்த தீ படத்தை ரெஃபரன்ஸ் வச்சு தான் இதெல்லாம் வந்து இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயமாக. ஸோ இப்போ நம்ம லோகேஷ் அப்படின்னா இந்த விண்டேஜ் ரெட்ரோ இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வருவார். கூலியில் அவர் என்ன பண்ண இருக்காரு அப்படிங்கிறதா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஹைப்பாக வந்து இருக்குது. ப்ளஸ் தலைவர் லோகேஷ் இந்த காம்பினேஷன் வந்து நிச்சயமாக 1000 crores வந்து நம்ம கோலிவுட்லேருந்து வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஜெயிலர் வந்து 675 700 வரைக்கும் போச்சு. ஸோ அதை பீட் பண்ணக்கூடிய ஒரு படமாக வந்து இந்த கூலி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரை சுற்றி வந்து இருக்குது. இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.